லாஸ்ட் வீக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, மார்க்கெட் அந்த 618 பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணாம ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சதுனால, மார்க்கெட் வந்து மேல இருக்க ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் போகுன்ற மாரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இந்த வீக் மண்டே என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து மேல போகாம கீழ பிரேக் அவுட் குடுத்து, அந்த 1 ஹவரோட லோவையும் பிரேக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்டின்னா, அது மேஜரா இருக்கிற லோவையும், அந்த மைனர் லோவ ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணுச்சு. அப்புறம் மேஜரா 1 ஹவர் லோவையும் பிரேக் பண்ணி ஸோ 2மே நடந்துச்சு. ஸோ கரண்ட்டா இப்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்விங்குக்கு 618ல மார்க்கெட் வந்து நின்னுட்டுருக்கு இப்போ. ஸோ 15 மினிட்ஸ்ல தான் பிரேக் அவுட் மாரி தெரியுது. பட் 1 ஹவர்ல போய் பார்த்தீங்கன்னா, அது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்வீப் தான் அது. ஸோ ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு வர மாரி தான் இருக்கு. ஸோ இந்த இன்டர்னல் லோ 1 ஹவரோட இன்டர்னல் லோவ பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, நம்ம கன்ஃபார்மா செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது பிரேக் பண்ணுதா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, மைனரா போய் பார்த்தீங்கன்னா, 15 அங்க ஒரு 15 மினிட்ஸ் ஒரு மைனர் ஹை இருக்கு. ஸோ அந்த ஹைய பிரேக் பண்ணலன்னா, அந்த கீழ இருக்கிற 1 ஹவர் லோ வரைக்கும் மார்க்கெட்டுக்கு நீங்க வந்து ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சுன்னா, நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அந்த லோவையும் பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, இந்த கீழ இருந்து போன ஸ்விங்குக்கு 618 லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி பை போலாம். ஸோ இப்ப நீங்க இந்த கீழ இருந்து ஒரு போன ஸ்விங் 618லேருந்து பை ட்ரை பண்ணலாம். 1 ஹவர்ல வந்து க்ளோஸ் வைக்கல. ஸோ 1 ஹவர்ல க்ளோஸ் வைக்கலன்றதுனால 618லேருந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சுன்னா, நீங்க அங்கருந்து வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்துட்டு பை ட்ரை பண்ணலாம். இதே மாரி வேற ஏதாவது கீப்பருக்கு அனாலிசிஸ் வேணும்னா, கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.